300 பிக்சல் ஓகே. இப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அலைன் ஆகாமல் இருக்கு. ஸோ அடுத்து இந்த கண்டென்ட் வந்து கண்டென்ட் செலக்ட் பண்ணுறோம். கண்டென்ட்டுக்குள்ள டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ அலைன் சென்டர் வச்சு கொஞ்சம் கேப் கொடுத்துக்கிறோம். பேடிங் 1 பிக்சல். ஓகே, இதை பார்க்க இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த இமேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பூட்ஸ்ட்ராப்லேருந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். அது ஏன்னா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேலே இருக்கிறத ஹெட் செக்ஷன் லிங்க், கீழே இருக்கிற லிங்க்கை லாஸ்ட் லிங்க் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இது பார்க்க கொஞ்சம் நீட் ஆயிடுச்சா? ஓகே, இதில் நமக்கு இந்த இமேஜ் ஐஎன்ஜி ஃப்ளூயிட் கொடுக்கறது மூலிமா இது வந்து ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கும். இந்த இமேஜ் எப்போ இதை நம்ம சுருக்குறோம் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து அலைன் ஆகிக்கும். அதுக்கேற்ற வந்து இந்த இமேஜ் ஃப்ளூயிட் வந்து நம்ம தரோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெஸ்பான்சிவ் சம்மந்தமாக பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஓகே, இதுவும் கீழே இருக்கிற விஷயம் ஓகே. கண்டென்ட், பேடிங், மார்ஜின் எல்லாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணும்போது மட்டும் இது வந்து மேலே வந்து ஹோவர் ஆகணும் இமேஜுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் தான் இப்போ மேலே வரும். ஸோ கண்டென்ட்டை வந்து நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து மேலே வந்துடுச்சா? ஓகே, இது வந்து கொஞ்சம் மேலே டாப் பாட்டம் கொஞ்சம் அலைனா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேடிங்கில் டாப் பாட்டம் பிக்சல், லெஃப்ட் ரைட்டு 0. 30 பிக்சல் 40. கொஞ்சம் நீட்டாக அலைன் ஆகிருக்கு. இது தெரியணும் அப்படின்னா ஸோ ஃபாண்ட்டோட கலரை வந்து நம்ம கலர் ஒயிட்டில் சொல்லலாம். ஸோ இப்போ தெரியுது நல்லாவே. வேறு இமேஜில் ஓகே, நல்லா வச்சுருது. ஸோ இப்போது இந்த பிளாக் அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா பேக்ரவுண்டு பிளாக் நமக்கு வேணும். ஸோ பேக்ரவுண்டு பிஎல்எஸ் பிளாக். ஓகேவா? இந்த பிளாக் வந்து இவ்வளோ இருந்தால் பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜே தெரியாது. ஸோ அதை நம்ம குறைக்கணும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சாலே போதும். இப்போ பாருங்க, இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜும் தெரியுது, ரெண்டாவது டெக்ஸ்ட்டும் வந்து நல்லா ஸ்மூத்தாக தெரியுது. ஸோ இதுவே நமக்கு போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இமேஜ் காட்டிலும் கொஞ்சம் இது வெளியே வருதா? ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து இதோட ஹைட்டு வந்து பின்னாடி இருக்கிற இமேஜோட ஹைட்டு ஃபுல்லாக இருந்தால் போதும். வித்து வந்து இதே இமேஜோட வித்துக்கு ஃபுல்லாக வேணும். ஸோ அதை ஹைட்டை வச்சு நம்ம 100% கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹோவர் பண்ணும்போது இது வந்து எங்கேயாவது இருந்து வரணும். ஸோ இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து வர்ற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். ஸோ வந்து அதுக்கு நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணுறோம். ஸோ மார்ஜின் ரைட் சைட்லேருந்து வரணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு புஷ் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு ஒரு 300 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக போயிடுச்சா? ஓகே. இந்த இடத்துல அந்த இது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓவர்ஃப்ளோ ஹிடன். இப்போ வந்து இந்த கார்டுக்கு வெளியே இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவும் வந்து தெரியாது. இது எப்போ வந்து தெரியணும் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது மட்டும் தெரியணும். ஸோ எதை ஓவர் பண்ணும்போது? கார்டை ஓவர் பண்ணும்போது. ஸோ அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி முன்னாடி கொடுப்போம். அடுத்து என்ன ஓவர் பண்ணும்போது எந்த விஷயம் வரணும் அப்படின்னா கண்டென்ட் வரணும். அந்த கண்டென்ட்டை பேக்கில் போட்டுருக்கோம். இப்போ அந்த மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தோமா? அந்த மார்ஜின்